இன்றைய இதமான காலை தென்றலிலே உலாவி வரும் என் அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள், அதிகாரம் 32, குறள் எண் 312. இன்னா செய்யாமை. கருத்து இன்னா தெய்வக் கண்ணும், மறுத்து இன்னா செய்யாமை மாசு அற்றார்கோல். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் தம்மேல் செற்றம் கொண்டு ஒருவன் இன்னாதவற்றை செய்த இடத்தும் மீண்டு தாம் அவனுக்கு இல்லாதவற்றை செய்வதும் அவரது துணிவு, செய்யாமையும் அவரது துணிவு. ஒருவர், சுருக்கமாகவும் சொல்கிறேன், ஒருவர் தன் மீது பகை கொண்டு துன்பம் செய்த விடத்தும் அவனுக்கு துன்பம் செய்யாமை நல்லவரின் கொள்கையாகும். நல்லவர் எப்படி இருப்பார் பார்த்துக்கிறேங்க. ஏன்னா தெய்வப்புலவர் எப்படிலாம் சொல்லியிருக்காரு, என்ன செய்யாது அந்த அதிகாரத்துலாம் வருது. அதே இது இன்னும் வேற ஒரு இதில் சொல்கிறார் பாருங்க. ஒருவன் தன் மீது பகை கொண்டு துன்பம் செய்த விடத்தும் அவனுக்கு துன்பம் செய்யாமை நல்லவரின் கொள்கையாகும். அவனுக்கு துன்பம் செய்யலைன்னு வச்சுக்க, அவன் தான் நல்லவன் அப்படின்னு சொல்கிறார். எவ்வளோ அற்புதமாக சொல்ல. தயவுசெய்து மாணவர்கள் தினமும் ஒரு குறள் படியுங்கள். மாணவ செல்வங்கள் தினமும் ஒரு குறள் படியுங்கள். அதனால் ஒன்றும் இல்லை, அதாவது குறளையும் படியுங்கள், அவனுடைய பொழிப்புரையும் படியுங்கள். அதுக்கடுத்து அதிகாரம் 57, குறள் எண் 562. வெறுவந்து செய்யாமை. கடிது ஓச்சி மெல்ல எரிக நெடிது ஆக்கம் நீங்காமை வேண்டுபவர். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் ஒத்தாங்கு ஒருத்தல் தொடங்குங்கால் அளவிறப்ப செய்வார் போல் தொடங்கி செய்யுங்கால் அளவிராமல் அறவிலாமல் செய்க ஆக்கம் தம் கண் நெடுங்காலம் நிற்றலை வேண்டுவார் என்கிறார். இது நம்ம அரசனுக்கும் பொருந்தும். இப்போ என்ன எப்போவுமே உள்ள மத்திய மாநில அரசு, மக்களாட்சியில் உள்ள மத்திய மாநில அரசுகளுக்கும் பொருந்தும். சுருக்கமாகவும் சொல்கிறேன், அரசு நெடுங்காலம் நீடிக்க நிற்றலை விரும்பும் அரசன் தண்டிக்க தொடங்கும் போது அளவு கடந்து தண்டிப்பது போல காட்டி அளவாக தண்டித்தல் வேண்டும். பாருங்க, அதாவது ஏன்னா தன்னுடைய அரசு நிற்கணும்ல, அவன் அரசன் அவனை தான் நிற்கணும், அரசை பற்றி வந்துடக்கூடாது. அதனால் அவன் என்ன சொல்கிறான்னா, ஒருத்தன் தண்டிக்கிறது மாதிரி தண்டித்து, ஆனால் தண்டிக்கும்போது அளவாக தண்டித்தல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாப்புல. என்ன அருமையாக சொல்லியிருக்காரு பாருங்க. இது நம்ம அரசுக்கும் பொருந்தும். அதனால தான் அரசியல்வாதிகளும் திருக்குறளை தினமும் உங்களுடைய அதிகாரத்தையாவது படிங்க. ஒரு நாளைக்கு ஒரு குறள் படியுங்க. நிச்சயமாக உங்களுடைய ஆட்சி மறுபடியும் மலர வேண்டும் என்றால் நீங்கள் காலையில் எழுந்தவுடன் ஒரு குறளை படித்து அதனுடைய அர்த்தத்தையும் படித்தீங்கன்னா, ஆகா நம்ம இப்படி செய்யணும், தெய்வப்புலவர் திருவள்ளுவர் இப்படி சொல்லியிருக்காரு. பேரறிஞர் அண்ணா ஒரு கூட்டத்தில் பேசினார்னா எப்படியும் ஒரு 7-8 திருக்குறளையாவது சொல்லாமல் இருக்க மாட்டாருங்க. நம்ம கலைமாமணி ஞானசம்பந்தன் ஐயா, தமிழ் பேராசிரியர், திரைப்பட நடிகர், சின்னத்திரை நடிகர், இவர் தினமும் ஒரு குறள் சொல்லாமல் இருக்க மாட்டார். தினம் ஒரு குறள் இல்லை, இவரும் ஒரு 6-7 குறளாவது சொல்லாமல் இருக்க மாட்டார். அது மாதிரி தான் நம்ம பேரறிஞர் அண்ணா ஒரு மீட்டிங்கில் பேசினார்னா குறைந்தது 7 குறளாவது சொல்லுவார். ஆனால் இப்போ உள்ள அரசியல்வாதிகள் அந்த அளவுக்கு சொல்கிற மாதிரி தெரியல. காரணம், திருக்குறள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அழிகிற அளவுக்கு செய்கிறாங்க. தயவு செய்து நீங்கள் சிலை எடுக்கலாம், அல்லது அங்கே சிலை எங்கெங்கேயா எடுக்கலாம், அது கிடையாது. நீங்கள் முதல்ல அதை படிங்க. படிச்சிங்கன்னா நீங்கள் படிக்கலைன்னு சொல்லிட, நீங்கள் படிச்சிருக்கலாம், அதை பயன்படுத்தாமல் இருக்கலாம். எப்படி நான் பேரறிஞர் அண்ணாவை சொல்லுகிறேன்? ஏன்னா 1962 ஒரு இதுக்கு 1967 தான் அமைச்சர் தமிழக முதல்வர் ஆனார். 1962 அவர் எம்பி ஆகிட்டார்னு நினைக்கிறேன். அப்போ பார்லிமெண்ட்டில் பேசையில் அவங்க அப்படியே தமிழ்நாட்டில் இப்படி ஒரு ஆள் இருக்காரான்னு கேட்குற அளவுக்கு இருந்தார். அவ்வளவு அற்புதமான மனிதருங்க பேரறிஞர் அண்ணா. அது மாதிரி நீங்களும் இருங்க, ஏன் இருக்கக்கூடாது? ஒரு 10 குறள், ஒரு 5 குறளில் சொன்னால் என்ன, முக்கியமான குறள் எழுதி வச்சுக்கிறீங்க, 5 குறளை சொல்லுங்கள்.
அதை சொல்கிறேன். உங்கள் அப்போ என்ன மாணவ இளைஞர்களுக்கு உங்களுக்கு தெரியும் உங்களை பற்றி, ஆகா இவர் இப்படிலாம் சொன்னவர் அப்படின்னு சொல்லி. அதுக்கடுத்து இன்னொரு குறளையும் சொல்கிறேன். அதாவது பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. இதில் 6 பற்று தொடர் அணிங்க, 6 பற்று வருங்க. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் பற்றற்ற கடவுளினுடைய பக்தியை மனதில் பற்றி கொள்ளுதல் வேண்டும். ஆசாபாசங்களை விடுவதற்கு கடவுளிடம் பக்தி செய்தல் வேண்டும் என்கிறார். பாருங்கள் எப்படி சொல்லியிருக்காரு பாருங்கள். பற்றற்ற கடவுள் அவர் நம்மள்கிட்ட பற்றற்று தான் இருப்பார். நம்ம தான் போய் அவரை பற்றிக்கிறணும். அதுதான் சொல்கிறார், பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றி பற்றுக பற்று விடற்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது தெய்வப்புலவர் திருவள்ளுவர் பற்றற்ற கடவுளின் பக்தியை மனதில் பற்றி கொள்ளுதல் வேண்டும், ஆசா பாசங்களை விடுவதற்கு கடவுளிடம் பக்தி செய்தல் வேண்டும் என்கிறார். பக்தி செய்யணும் சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் இந்த கடவுளை வணங்கு, அந்த கடவுளை வணங்கு, இந்த சமய கடவுளை வணங்கு, அந்த சமய கடவுளை வணங்கு அப்படின்னு சொல்லவே இல்லை. அதுதான் அவரோட தனிச்சிறப்புங்க. அவர் யாராலும் இதுவரையும் கண்டுபிடிக்க முடியவே. அவர் என்ன சும்மா ஒரு யூடியூப்பில் அனுப்பியிருந்தாப்புல. அவர் இவருங்க என்னது கிறிஸ்டினுங்க அப்படின்னு ஒரு ஆள் என்னமோ அந்த காரணத்தை சொல்லி அது மாதிரி அப்படி தான். அவர் கிறிஸ்டினும் கிடையாது, இந்துவும் கிடையாது, சமணமும் கிடையாது, முஸ்லீமும் கிடையாது. அவர் எந்த மதத்தையும் சார்ந்தவர் இல்லைங்க. இறைவன் நமக்கு மேலே ஒரு கடவுள் இருக்கிறான், அதுதான் அவர். இல்லைன்னா அவர் இன்பத்துப்பாலுக்கு அவ்வளோ அழகாக உரை எழுதியிருக்க அழகாக சொல்லியிருக்க மாட்டார். இன்பத்துப்பாலை நம்மளுடைய ஞானசம்பந்தன் ஐயா அவர்களே அற்புதமாக எப்படி கண்ணதாசன் சொன்னாரோ அதே மாதிரி இப்போ எங்கள் மீட்டிங்கில் எங்கள் சங்க அதாவது நகைச்சுவை மன்றத்தில் பேசிட்டு அவர் திருச்சிக்கு போகிறாரு. திருச்சி சிவா அவரை பாராட்டுகிறார், திருச்சி சிவா அவரை போட்டிருக்கிறார். அங்கே ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க அவருக்கு. என்ன பட்டம்? அதாவது இலக்கிய வேள். அவர் ஒவ்வொரு இடத்துலையும் போயினே ஒரு பட்டம் கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு அவருடைய தனி சிறப்பு. தமிழால் இன்னைக்கு அவர் லண்டனில் இருக்கார். தமிழால் தமிழை வளர்க்கிறார், தமிழால் உலகம் சுற்றும் வாலிபனாக இருக்கிறார். அதனால் நீங்கள் என்ன செய்யணும்னா தினந்தோறும் ஒரு மாணவ செல்வங்களைத்தான் நான் சொல்லுகிறேன். நான் அவரை யாரையும் மற்றவங்கள சொல்ல விரும்பவில்லை. காரணம் இவன் கிடைக்கான்னு சொல்லிடுவாங்க என்னைய. மற்ற மாணவர்கள் தினமும் ஒரு திருக்குறள் படியுங்கள். நிச்சயமாக உங்கள் காலம் பொற்காலமாக இருக்கும். நீங்கள் நினைத்ததை அடைய முடியும், சாதிக்க முடியும். நான் சொன்னபடி காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதை அடையலாம். அப்புறம் அடுத்தது நான் எப்பவும் சொல்லுவேன், அதனால் அதை சொல்கிறேன். அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் 4ம் இழுக்கா இயன்றது அறம். பொறாமை, பேராசை, சினம், அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் கடுஞ்சொற்கள். அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் 4ம் இழுக்கா இயன்றது அறம். இந்த 4 குணங்களும் அற்றவனே இல்லாதவனே அறம் சார்ந்தவன் என்கிறார். அதனால் இந்த 4 குணங்களும் இருந்துச்சுன்னு வைங்க, அவன் அழிஞ்சே போயிடுவாங்க. அதில் மாற்றமே கிடையாது. நீங்கள் எழுதி வச்சுக்கிறீங்க. இந்த 4 உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு வைங்க, ஒருத்தன் இப்போ என்னை பற்றி பொறாமப்படுறான் அப்படின்னு நினைக்கிறேன், அவனை பற்றி நீங்கள் என்ன படிக்கிற ஒருத்தன் என்னை பற்றி பொறாமப்பட்டே இருக்காங்கன்னு சொன்னீங்க, அவன் கொஞ்ச நாள் அழிஞ்சே போயிடுவான். அதுதான் அது அவர் சொல்லலைங்க. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அப்படி தான் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறார். முதல்ல அவர் அறவே சொல்லுவார். நிச்சயமாக பொறாமை இருக்கவே கூடாதுங்க. கோபமும் இருக்கக்கூடாது, பொறாமையும் இருக்கக்கூடாது, அதுக்கு பேராசையும் இருக்கக்கூடாது. ஆசை தான், பேராசை இருக்கக்கூடாது. அவர் அந்த ஆசை அவாதுன்னு சொல்கிறாரு, அது பேராசை தான். பேராசை பெரிய செல்வந்தரானுங்க நம்ம வாழ்க்கையில். என்னத்தை கண்டான் அப்படின்னு நடக்கும். அவன் நீ செல்வந்தராகி என்னத்தை கண்ட சிந்திச்சுப்பார். அதனால் சொல்கிறேன், வாழ்க்கையில் அவர் சொன்ன கருத்துக்கள் அனைத்தையும் நாம் பின்பற்றினால் நிச்சயமாக வாழ்க்கையில் நீ என்ன நினைச்சையோ அதை அடைய முடியும்.
நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளை பார்ப்போம்.